Hi, welcome to Trackmore YouTube channel in Civil. இந்த வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2018 கொஷின் பேப்பர் இது ஏஇ எக்ஸாமோடது. ஆல்ரெடி 100 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ பாக்கி இருக்க கொஷின் வந்து பார்க்கலாம். இதில் வந்து நான் வந்து ஒரு மார்க்கர் யூஸ் பண்ணி இம்பார்ட்டண்ட் ஏதாச்சும் அப்படின்னா நான் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன். இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்ல நினைக்கிறேன். நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஆப்பிள் லேப்டாப்பு. அதில் தான் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி நான் வீடியோவாக உங்களுக்கு வந்து போட்டுட்ருக்கேன். இதில் வந்து பெஸ்ட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டில் இந்த ட்ரா பண்ணுறது, மார்க் பண்ணுறது அந்த மாதிரி சாஃப்ட்வேரை இல்லை வந்து இன்பில்ட்டாக இதில் ஏதாச்சும் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா அது வந்து சரியாக எனக்கு வந்து எதுவும் கிடைக்கல. இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆப்பிள் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எப்படி பண்ணலாம், அதே மாதிரி அதில் மார்க் பண்ணுறது, ட்ரா பண்ணுறது அந்த மாதிரி எப்படி பண்ணலாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், த ட்ராக் லைன்ஸ் ஆர் யூஸ்டு டு எக்ஸ்கவேட். ட்ராக் லைன்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹார்ட் எர்த் பிலோ கிரவுண்ட் லெவல், சாஃப்ட் எர்த் பிலோ கிரவுண்ட் லெவல், ஹார்ட் எர்த் அபோவ் கிரவுண்ட் லெவல், சாஃப்ட் எர்த் அபோவ் கிரவுண்ட் லெவல். கரெக்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சாஃப்ட் எர்த் பிலோ கிரவுண்ட் லெவல். பாருங்கள், நான் இப்படி மார்க் பண்ணி காமிக்கிறேன். அது வந்து இந்த மாதிரி மாறிடுது. திரும்ப இந்த மாதிரி கொண்டு போனால் இது மாதிரி ஆயிடுது. இதே வந்து நான் வந்து வேறு ஏதாச்சும் வச்சேன் அப்படின்னா அது வந்து வேறு கலரில் வரும். பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்தா மாறும். இங்கே பாருங்கள், ஷேப்ஸு நான் கொடுக்குறேன். இந்த ஆரோன்னு கொடுக்குறேன். ஆரோன்னு கொடுத்தா இந்த மாதிரி வருது பாருங்கள். இப்போ நம்மளுக்கு நான் யூஸ் பண்ணுறது இப்போ இதுதான். ஸோ இதை வச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணுறது. சரி, நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். த கண்டினியூஸ் க்ரோத் ஆஃப் த பில்டிங் அலாங் த மெயின் த்ரூ ஃபேஸ் டு த சிட்டி இஸ் நோன் அஸ் ரிப்பன் டெவலப்மெண்ட். தட் இஸ் கண்டினியூஸ் க்ரோத் ஆஃப் த பில்டிங்னா பில்டிங்கில் கண்டினியூஸ் க்ரோத் இருக்குது. அலாங் த மெயின் த்ரூ ஃபேஸ் ஆஃப் த சிட்டியில் ஒரு சிட்டியில் கண்டினியூஸ் க்ரோத் இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா ரிப்பன் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் கொஷின், த பிரிக் எர்த் கண்டைன்ஸ் மேஜர் குவான்டிட்டி ஆஃப் சிலிக்கா. இப்போ வந்து பிரிக்கில் வந்து அதிகமான கண்டென்ட் என்ன இருக்குது? பிரிக் எர்த் கண்டென்ட்ஸ் மேஜர் குவான்டிட்டி ஆஃப் சிலிக்கா தான் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டு போட்டேன், அந்த மாதிரி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நான் இதில் வந்து க்ரீன் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து க்ரீன் கலராக மாறிடுச்சு. இதே ரெட் கலர்னால் இது ரெட் கலராக மாறிடும். இந்த ஷேப் வந்து இது வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இங்கே பாருங்கள் என்னமோ ஆயிடுச்சா பாருங்கள். இதான் வந்து கரெக்ட். இது இப்படி நவுத்திக்கலாம். இதான் வந்து கரெக்டு சிலிக்கா. இந்த மாதிரி ரவுண்டு போட்டு காமிக்கிறேன். இப்படி இருக்கா? இது ரவுண்ட்னா இப்படி ஆகும். திரும்ப வந்து இதில் மாற்றோம்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் இதை மாதிரி இதில் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு கரெக்டாக வந்து இந்த மாதிரிலாம் இது பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர், ஆப்பிள் லேப்டாப்க்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணுற ரைட் பண்ணி பென் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா. If P is the standard consistency of cement, amount of water used in conducting the initial setting time test for cement வந்து இதான் கரெக்ட் ஆன்சர் 0.85 P. Standard consistency of cement, amount of water used in the conducting the initial setting time. இதெல்லாம் ஒரு கொஷின் பார்த்தாவே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது எந்த சிலபஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, எந்த சப்ஜெக்ட்டுன்னு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து இதெல்லாம் வந்து எதுலேருந்து வரும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங் மெட்டீரியல்ஸ் அதுலேருந்து வரும். நெக்ஸ்ட்டு, த அப்ராக்சிமேட் ரேஷியோ பிட்வீன் ஸ்ட்ரென்த் ஆஃப் சிமெண்ட் காங்க்ரீட் அட் 7 days அண்ட் 28 daysனா 2/3. இது கரெக்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, பாருங்கள் 106 கொஷின், எக்ஸ்கவேஷன் அண்ட் மூவிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கிராப்பர்ஸ்
எக்ஸ்கவேஷன் அண்ட் மூவிங்னா ஸ்கிராப்பர்ஸ்ன்னு அர்த்தம். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணும்போது அது வந்து ரெட் கலராக வந்து மாற மாட்டேங்குது. அது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல, அதனால் அது அப்படியே இருக்கட்டும். பியூர் எக்ஸ்கவேஷன்னா பவர் ஷோவல், இதான் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு பியூர் டிரான்ஸ்போர்ட்டேஷனா டம் ட்ரக்கு. பியூர் ஹோஸ்டிங்னா ட்ரிக். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். 107 குள்ளே இது வந்துச்சா? செலக்ட் த நம்பர் ஆஃப் டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். எத்தனை டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்கார்டிங் டு ஃபயர் ரெசிஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஸ் பர் நேஷனல் பில்டிங் கோட் ஆஃப் இந்தியா. அப்போ வந்து நம்பர் ஆஃப் டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்கார்டிங் டு ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த மாட்டில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஸ் பர் நேஷனல் பில்டிங் ஆஃப் கோட் ஆஃப் இந்தியா படி 4 வந்து இருக்குது. நெக்ஸ்ட், இன் ஜியோடிக் சர்வே ஆல் ப்ளம்ப் லைன்ஸ் ஆர் ரேடியலாக இருக்கும். இப்போ வந்து இது கொஷின் பார்த்திங்கன்னா இது வந்து சர்வே. இப்போ பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க எந்த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சர்வேன்னு எழுதிக்கோங்க. இன் ஜியோடிக் சர்வே ஆல் பம்ப் லைன்ஸ் ஆர் ரேடியலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, இன் காம்பஸ் ட்ராவர்ஸ், இதுவும் வந்து சர்வே தான். த ஃபோர்பியரிங் டிபெண்ட்ஸ் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் சர்வே. ஃபோர்பியரிங் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? டைரக்ஷன் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் சர்வே. Next, in tachometry, the distance equation D is equal to KS plus C is applicable only if line of sight is perpendicular to the staff. அப்போ இதில் tachometry, trigonometry, tachometer, theodolite அதில் படிச்சிருப்போம். சர்வேயிங் 2ல் பி ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க. நீங்கள் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சர்வே 1 சர்வே 2 எப்படி படிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ வந்து tachometry distance equation D is equal to KS plus Cனா line of sight is perpendicular to the ஸ்டாஃபாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட்டு, டாக்கியோமெட்ரிக் சர்வேயிங் இஸ் எலிமினேஸ் செயினிங். அப்போ வந்து டாக்கோமெட்ரிக், இப்போ வந்து நம்ம செயின் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பிளெயின் டேபிள் சர்வே அப்போ நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம செயின் யூஸ் பண்ணுவோம். இல்லை வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு டேப்லேனா அந்த இடத்துலையும் வந்து நம்ம வந்து செயின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டாக்கோமெட்ரிக் சர்வேல செயினிங்கை வந்து நம்ம எலிமினேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு, ஃபேஸ் ரைட் அண்ட் ஃபேஸ் லெஃப்ட் அப்சர்வேஷன் இன் த தியோடலைட் சர்வே கண்ட்ரோல்ஸ் எரர் டியூ டு இம்ப்ராப்பர் கிராஜுவேஷன்ஸ். சரி, இதில் பார்த்தாச்சா? 112. நெக்ஸ்ட்டு 113 தானே. அப்போ இடிஎம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், இதுவும் வந்து சர்வே தான், எலக்ட்ரோமேக்னெட்டிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட். இந்த கொஷினும் வந்து நிறைய இடத்துல வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மார்க் பண்ணி வச்சுருக்காங்க, ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி மார்க் பண்ணி வைக்கிறேன், இருக்கட்டும் இம்பார்ட்டண்ட், அதனால் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஹுக்ஸ் லா ஹோல்ஸ் குட் அப் டு எலாஸ்டிக் லிமிட். அப்போது இதோட வந்து நம்மளோட சர்வே வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இது வந்து ஹுக்ஸ் லா போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு, ஷியர் ஸ்ட்ரெஸ். அப்போ இதெல்லாம் வந்து எஸ்ஓஎம் ஹுக்ஸ்லா, இதெல்லாம் வந்து எஸ்ஓஎம்னு அர்த்தமா? அப்போ நான் எழுதி வைக்கிறேன், எஸ்ஓஎம். எஸ்ஓஎம்னு எழுதி வைக்கிறேன். ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆன் ஏ பிரின்சிபல் பிளேன் இஸ் 0. ஷியர் ஸ்ட்ரெஸ்னால் 0. நெக்ஸ்ட்டு,
Bending moment on a section of a beam is maximum where shear force is 0 or changing sign. ஓகேவா? The bending moment on a section of a beam is maximum where shear force is 0 or changing sign. Next question. இதில் வந்து பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. The bending moment diagram for the case shown in figure below will be as follows. அப்போ வந்து ஒரு பெண்டிங் இது வந்து பீம் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து 2 பாயிண்ட் லோட் வந்து ஆக்ட் ஆகுது. இதில் வந்து லென்த் கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து இதாக இருக்கும். இதுதான் வந்து கரெக்டான இது. நெக்ஸ்ட்டு, டிசைன் ஆஃப் ஷாஃப்ட் மேட் ஆஃப் பிரிட்டில் மெட்டீரியல் இஸ் பேஸ்ட் ஆன். பிரிட்டில் மெட்டீரியல், டக்டைல் மெட்டீரியல் அதில் யூஸ் பண்ணப்போ பிரிட்டில் மெட்டீரியல்னால் நமக்கு கரெக்டாக டக்குன்னு ஞாபகம் வரக்கூடியது ரேங்கின்ஸ் தியரி. உங்களுக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் வரும். பிரிட்டில் மெட்டீரியல்னா ரேங்கின்ஸ் தியரி கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. Which one of the following method is convenient for determining deflection of beam for non-uniformal fractional rigidity? Na conjugate beam method. அப்போ one of the following method used convenient for determining deflection of beam நாவே for non-uniform flexural rigidity னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா conjugate beam method ஞாபகம் வரணும். நெக்ஸ்ட்டு, ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்குது. A simply supported beam of span L carries a concentrated load W at its midspan. The maximum bending moment M is WL/4. அப்போ Lனா Wனா என்னன்னு தெரியும், Lனா என்னன்னு தெரியும், அதான் லோடு. அப்புறம் வந்து லென்த்து. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆஃப் ஸ்பேன் அதோட லென்த் வந்து எல்லா கேரிஸ் ஏ கான்சன்ட்ரேட்டட் லோட் W. கான்சன்ட்ரேட்டட் லோட் இஸ் நத்திங் பட் பாயிண்ட் லோட். கான்சன்ட்ரேட் லோட்னாலும் பாயிண்ட் லோட்னாலும் சேம். ஓகே, பாயிண்ட்டுன்னு எழுதியிருக்கிறேன், அதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, a simply supported beam of span L carries a uniformly distributed load. இங்கே வந்து என்ன கேட்டாங்க, பாயிண்ட் லோட், கான்சன்ட்ரேட்டட் லோட் அட் இட்ஸ் மிட் ஸ்பேனில் இருந்துச்சு. த மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எம்எஸ் இது மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் இது. இதில் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஆஃப் W per unit run over the entire span if the E-னா யங்ஸ் மாடுலஸ் அண்ட் ஐட்டம் மொமெண்ட் ஆஃப் இனிஷியா தென் த மேக்ஸிமம் டவுன்லோட் டிஃப்ளெக்ஷன். இங்கே வந்து டிஃப்ளெக்ஷன், இங்கே வந்து பெண்டிங் மொமெண்ட். அதுக்கு என்ன இது அப்படின்னா 5WL/4/384 EA. இதுவும் வந்து நிறையா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் வந்து கேட்குறாங்க. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. Next, if the normal cross section A of a member is subject to tensile force P, the resulting normal stress in an oblique plane include at an angle theta to the transverse plane will be P/A cos square theta. அப்போ Pனா என்னன்னு தெரியும், ஃபோர்ஸ். A அப்படிங்கிறது ஏரியா. அப்போ cos square theta எப்போ அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ் சப்ஜெக்ட் டு டென்சைல் ஃபோர்ஸ் ரிசல்ட்டிங் நார்மல் ஸ்ட்ரெஸ் இன்க்ளூடிங் அட் ஆங்கிள் டிரான்ஸ்வர்ஸ் பிளேன் தான். இதுதான் வந்து ஆன்சர். இதெல்லாம் வந்து எந்த புக்கில் நம்ம பார்த்தோம், SOM புக்கில், பன்சால் புக்கில் பார்த்தோம். ஓகேவா, SOM புக்கு. SOM புக்கில் நம்ம பார்த்தோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, if a circular shaft is subjected to both torque T and bending moment M, then the equivalent bending moment ME is given by ME is equal to M plus square root of M square plus T square by 2. அப்போ Mனா என்னன்னு தெரியும், bending moment. T அப்படிங்கிறது torque. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, strain energy theory was postulated by Hike. இது வந்து ரொம்ப முக்கியமான கொஷின், நிறையா கொஷின் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. The perfect frame should satisfy the relation M is equal to TJ 2J minus 3. Well conditioned triangle. அப்போ இது என்ன is related with 56 degree 14 seconds. இதனால் நம்ம எவ்வளோ SOM பார்த்துட்டு இருந்தோம். அப்போ இது என்ன, திரும்ப வந்து சர்வே.
Okay, next, a suspension cable supporting loads will under the tension. The moment distribution method is formulated by moment distribution methodனாவே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா ஹார்டி கிராஸ். ஓகே, moment distribution இது வந்து நிறைய டைம் ரிப்பீட் கேட்டிருக்காங்க. moment distribution method is formulated by ஹார்டி கிராஸ். Next, 129. The greatest eccentricity which a load W can have without tension on the cross section of a short column of external diameter D and internal diameter D is D square plus D square divided by 8D. தான் வந்து ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு, உங்களுக்கு பார்த்தவொடனே ஒரு கொஷின் பார்த்தவொடனே தெரியணும், ட்ராப்ஸ் ஆர் ப்ரொவைடட் இன் த ஃப்ளாட் ஸ்லாப் டு ரெசிஸ்ட் ஷியர். அப்போ ஃப்ளாட் ஸ்லாப் நம்ம என்ன படிச்சிருக்கோம், டிஆர்சியில் படிச்சிருக்கோமா? அப்போ எழுதி வச்சுக்கோங்க, டிஆர்சி. பாருங்கள் இப்படி மாதிரி மாறிக்குது. டிஆர்சி. ஓகே, இந்த கொஷின் நெக்ஸ்ட்டு, the place where aircrafts wait for takeoff is, அப்போ இது வந்து என்ன, railways and airportா, holding apron. The place where aircrafts wait for takeoff is holding apron. இப்போ 131 பார்க்கணுமா? This one 128, 131 பார்த்தாச்சு. 132. Statically indeterminate structures are also called as redundant structure. இது வந்து நிறைய டைப் கேட்குறாங்க. இது வந்து இது ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். நம்ம சிலபஸில் பார்த்தோங்கன்னா தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்குமா, அந்த சிலபஸில் பார்த்துக்கோங்க. ஸ்டாட்டிக்கலி இன்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா உங்களுக்கு உடனே ஞாபகத்து வரக்கூடியது ரெடுடன்ட் ஸ்ட்ரக்சர். இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கூட கேட்பாங்க. இந்த மாதிரி ஸ்டாட்டிக்கலி இன்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னா ரெடுடன்ட் ஸ்ட்ரக்சர்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும். த டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சி ஆஃப் த பீம் இஸ் கிவன் பிலோ. அப்போ இதுக்கு என்ன ரோலர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ஹிஞ்சு கொடுத்துருங்க. அப்போ வந்து கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1. Find the reaction R of the propped cantilever shown in figure. Reaction of the reaction கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு 3/8 W into L. Next, in moment distribution method, the sum of distribution factors of all members meeting at any joint is always 1. Moment distribution method, the sum of distribution factors நாவே உங்களுக்கு ஞாபகத்து வரக்கூடியது 1. 136 question பார்க்கணுமா? The positive and negative shear force of a given influence line diagram shown below வந்து 75-25. Which of the following method is a displacement method? Displacement method na moment distribution method. A fully saturated soil is said to be two-phase system with soil and water. அப்போ fully saturated systemனா இது வந்து soil mechanicsா, இப்போ soilனு எழுதிக்கிறேன். அப்போ fully saturated soil is said to be two-phase இருக்கும். அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா with soil, ஒரு இடத்துல soil இருக்கும், கீழே வந்து water இருக்கும். Next, the ratio between volume of voids to the volume of solids is called as void ratio. question. When the degree of consolidation 50%, the time factor is about 0.2. Next, which one of the following statement provides the best argument that
direct shear test are not suited for determining shear parameters of a clay soil. Pore pressure developed cannot be measured. Pore pressure வந்து develop பண்ண முடியும் but cannot be measured. Okay. Soil pressure distribution below a rigid footing on the surface of a cohesive soil is minimum at the center and maximum at the edges. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து soil pressure distribution below the rapid footing. அப்போ ஃபூட்டிங்க்கு below. Soil pressure distribution below footing கீழே on the surface of cohesive soil. Cohesion soil அப்படிலாம் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. Minimum of the center and maximum of the edges தான் இருக்கும். 143. For reinforced concrete structure supported by isolated footing resting on sand, the maximum permissible settlement as per IS 1904-1986 Commission 50 mm. For getting undisturbed samples in soft and sensitive clay soil, the most suitable sampler is stationary piston sampler. இது வந்து match the followingல கூட கேட்பாங்க. For getting undisturbed samples in soft and sensitive clay soil, the most suitable soil sampler வந்து stationary piston samplers. 145. The soil sample is having a specific gravity of 2.5 and the void ratio வந்து 0.5. The water content in the percentage required to fully saturate the soil at the void ratio would be 20. Wear of rails is maximum in sharp curve. Wear of rails எங்கே maximum இருக்கும்? Sharp curveல. 147. The modulus of volume change or coefficient volume compressibility is defined as the change in volume of soil per unit initial volume due to unit increase in effective stress. Undisturbed soil samples are required for conducting consolidation test. Undisturbed soil sample உங்களுக்கு வந்து ஞாபகத்துக்கு வரக்கூடியது consolidation test. Minimum size of the solid particles that can be removed in settling sampler can be calculated by Stokes law. அப்போ இது என்ன? இது வந்து வாட்டர் சப்ளையாக இருக்கலாம் இல்லை வந்து வேஸ்ட் வாட்டராக இருக்கலாம். நான் வந்து WMனு போடுறேன், வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். அதனால் நெக்ஸ்ட்டு 150 கொஷின். இப்போ வந்து 150 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் மீதி இருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம். ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் மோஸ்ட் சென்சிட்டிவ் டு சவுண்ட் ஆசிலேஷன்ஸ் வித் ஃப்ரீக்வன்சிஸ் பிட்வீன் 400 to 4000 சைக்கிள்ஸ் per seconds. இது எதில் வரும்னா பில்டிங் மெட்டீரியல்ஸில் வரும். BM ஞாபகம் வச்சுக்கோங்க, பில்டிங் மெட்டீரியல்ஸ். ஓகே, இப்போ வந்து 50 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். மீதி இருக்கிறதுல வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். இல்லை வீடியோ வந்து லென்த் ஆகிடும், உங்களுக்கும் வந்து பார்க்குறதுக்கு இதாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேறு மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மார்க் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எழுதுறதுக்கு நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.